ஸ்டாலின் ஒன் அக்யூஸ்ட் ஸ்டாலின் தான். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்ல. அவர் நடத்துவது அரசு அல்ல, அவர் நடத்துவது காட்டாட்சி. செந்தில் பாலாஜி அக்யூஸ்ட் சொன்னது யாரு? அண்ணாமலை சொன்னாரா? ரகுபதி அவர்களுக்கு வயதானதுனால ஞாபக மருதி நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலினுடைய பழைய வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்துக்கிட்டு இங்கே சில ஊழல் குற்றவாளி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில் அடைப்போம் சொன்னார். அவர் போட்ட வழக்கு இதில் வேற ஊழல் தடுப்பு அமைச்சர் வேற ரகுபதி. அவர் இந்த நாட்டில் இருக்க ஊழலை தடுக்கிறதுக்கு ரகுபதி தான் அமைச்சர். இந்த வழக்குக்கும் செந்தில் பாலாஜி சிறையில் தள்ளியதுக்கும் பாஜகவிற்கோ அண்ணாமலைக்கோ பாரத பிரதமருக்கோ ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒட்டுமொத்தமும் பண்ணது கோபாலபுரம். நீங்கள் தான் அவரை திருடன் சொன்னீங்க, நாங்கள் திருடன் சொல்லலை, நாங்கள் இப்போ தான் சொல்கிறோம். செந்தில் பாலாஜி ஒரு திருடர், ஊழல் குற்றவாளி, நான் சிறையில் வைப்பேன்னு சொன்னது எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோடு வந்து சேர்ந்த பின்பு அவர் ஊழல் குற்றவாளி இல்லைன்னா நீ தானே வழக்கு போட்ட, நீ தானே வழக்கு போடணும்னு கேட்ட. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை நீ தானே ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்ட. இப்ப நீ கூட வச்சுக்கிட்டு இல்ல அவர் நல்லவர் சொன்னா அவ்வளோ பைத்தியக்கார மக்களா தமிழ்நாட்டு மக்கள்? அது ஊழல் இல்லையா, அது ஒரு மோசடி வழக்கு தானே. அப்ப அது திருட்டு தானம்மா? அது ஊழலை விட மோசமானது மோசடி தானம்மா? அப்ப அந்த திருட்டு விஷயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஏவன் குற்றவாளின்னு சொல்வதில் என்ன தவறு இருக்கு? ஒட்டுமொத்த வழக்குக்கு காரணம் திமுக. அவரை சிறையில் வைத்தது திமுக. ஒரு திருடனை கூட்டி தன்னுடைய அமைச்சகத்தில் சேர்த்து கொண்டு நீ திருடி என் குடும்பத்திற்கு கொடு, நான் உன்னை யோகியன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒன் அக்யூஸ்ட்னு சொல்றதுல என்னமா தப்பு?